பொண்டாட்டி கேட்குறத வாங்கி கொடுக்குறவன் புத்திசாலி. ஆனால் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியே சமாளிக்கிறவன் திறமசாலி. நீங்கள் புத்திசாலியா திறமசாலியான்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஏண்டி மரவள்ளிக்கிழங்கு நான் கொடுக்கும் போது எனக்கு பிடிக்காது, இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து மாடு மேயறதோட ரொம்ப கேவலமாக மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சோண்டு டேஸ்ட் பார்த்தாங்க, வேற ஒன்றும் இல்லை. டேஸ்ட் பார்க்குறேன், இதை நான் நம்பணும். திருடி திங்கிற அதை ஒத்துக்க மாட்டேறா. அவன் சொன்ன மாதிரி இது நல்லா தான் இருக்கு. முட்டாள்தனமாக இருந்து ஏமாந்ததை விட இறக்கப்பட்டு ஏமாந்தவங்க தான் இங்கே அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த உலகத்தில் பச்சோந்தித்தனமாக வாழ்கிற மனுஷங்க தான் நம்மளை சுற்றி அதிகமாக இருக்காங்க. உங்களை பெற்றவங்க உன்னை படைச்சவனை தவிர வேற யாரையும். இவதான் என் ஆளு. அதுக்கு நான் என்னடா பண்ணணும்? அவ 3 மாசம் முழுகாம இருக்காயா. என்னடா சொல்ற? மொத தடவை முட்டை போட போறாயா. மொத தடவையா? 30 தடவை முட்டை போட்ட மாதிரி இருக்காடா. என்னடி ஓனர் சொல்றது உண்மையா? என்னையே சந்தேகப்படுறியா? சத்தியமா சொல்றேன்டா, உன் கூட சேர்ந்து இப்பதான்டா மொத தடவை முட்டை போட போறேன். அப்ப இதுக்கு முன்னாடி? அதெல்லாம் உனக்கு எதுக்குடா? வருத்தப்படாத, சேர்த்து வச்சு வாழ போ. வச்சு வேணா வாழுறேன், சேர்த்து வச்சுலாம் வாழ முடியாது. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம். தம்பி ஒரு முட்டை எவ்வளோ? 15 ரூபாண்ணே. அப்ப 200 முட்டை. அண்ணனுக்கு சேர் எடுத்துட்டு வந்து போறி. 3000 ரூபா வருண்ணே. கோழி குஞ்சு ஒரு நாள் கோழி குஞ்சு 60 ரூபா வருண்ணே. அப்போ 300 குஞ்சு எவ்வளோப்பா வரும்? அண்ணனுக்கு தண்ணி எடுத்துட்டு வாடி. 18,000 வருண்ணே. 18,000 தானா? சரிப்பா, பெரிய கோழி என்ன ரேட்டு வருது? ஒரு கோழி 500 ரூபாண்ணே. 500 கோழி வாங்கினா 25,000 வருண்ணே. உங்களுக்காக 24,999 முடிச்சு கொடுக்குறேன். அப்புறம் என்னடா 1 ரூபா குறைச்சாச்சு. என்னன்னா ஒண்ணுமே வாங்காம போறீங்க? அது ஒன்றும் இல்லைப்பா, லோனுக்காரன் வீட்டில் வந்து உட்காந்துருக்கான், மாட்டிட்டா என்ன பண்ணுறது, அதனால தான் இங்கே வந்தேன். அந்த வாட்டர் கேனை வச்சுட்டு போடா. கேளுப்பா. குண்டூசி அவ்வளவு சின்னதா இருக்கு, அது குண்டூசி யார் பேர் வச்சா? என் பையன் கேட்ட கேள்வி எனக்கு பதில் தெரியல. உங்களுக்கு பொடி நடையாக அமெரிக்காவை வலம் வருவோம். இப்ப அமெரிக்கா போய் பாரு, ட்ரம்ப் வெளுத்து விடுவாரு. கண்ணே உன் கால் கொலுசில் மணியாக மாட்டேனா? முதல்ல அவ கறி ஆகாம பாத்துக்க. போட்டுக்கையா. கோகிலமே நீ குரல் கொடுத்தால் உன்னை கும்பிட்டு கண்ணடிப்பே. இதெல்லாம் ஒரு குரல். செய். உன் பொண்டாட்டி குரலை விட என் குரல் நல்லா வேண்டா இருக்கு. என்ன பத்தி எதுக்குடி பேசுற? நீ ஏன்டி கிறுக்கி மாதிரி சிரிச்சிட்டு இருக்க? யாருடி கிறுக்கி? நீ தாண்டி. அதனாலதான் உன் புருஷன் உன்னை பத்தி பாடவே மாட்டான். சொல்லுங்க டாக்டர். சரிங்க டாக்டர், ரொம்ப நன்றி. என்ன ஓனராச்சு? எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருந்தேன்டா. டாக்டர் எல்லா மருந்தும் கொடுத்து பார்த்துருக்காங்க, சரியாகல. இவ ஏதோ ஒரு மருந்து சொல்லியிருக்கா, உடனே சரியாயிடுச்சுன்னு கிளம்பி வீட்டுக்கு வந்திருக்காங்க. பரவாயில்லையே, மண்ணு முட்டுக்கும் மூளை இருக்கு. வாழ்த்துக்கள் ஓனர் பொண்டாட்டி. அப்படி என்ன மருந்தடி கொடுக்க சொன்ன? வெடி மருந்து. அட குந்தாணி, மாமியாருக்கு விருந்து கொடுக்கணும் பார்த்தா போட்டு தல மருந்து கொடுக்க பாத்திருக்கேன். ஏங்க நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்படிங்களா? இதை எங்க அக்கா கிட்டயும் கொஞ்சம் சொல்றீங்களா? உங்களுக்கு அக்கா வர இருக்காங்க. எங்க? இதோ இங்கே. என்னங்க இந்த கொஞ்சோண்டு ஜாமான் மட்டும் விலைக்கு வச்சிருங்களா? ஏண்டி உனக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்கா? இது கொஞ்சோண்டு ஜாமானா? இது உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா? இவ்வளவு ஜாமான் நான் எப்படி விளக்குவேன்? விளக்குறதுக்கு தானே வாக்கப்பட்டு வந்திருக்க. வாக்கப்பட்டு வந்தா விளக்கி தான் ஆகணும். அந்த விஷயம் எனக்கு இல்ல. விளக்கு விளக்கட்டினா போ. ஒரு வேலைன்னு வந்துட்டா மட்டும் சண்டை போட்டுறாளே, அந்த வேலையை நான் செஞ்சுட்டா சமாதானமா போயிடுறா. அப்படி செய்யலன்னா அந்த சண்டை வளர்ந்துகிட்டே இருக்கு. இது என்ன? இது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எனக்கு 1 லட்சம் பணம் வேணும். 1 லட்சமா? ஏண்டி? மேல படிக்கலான்னு இருக்கேன். பரவாயில்ல, நீ கீழே உட்காந்து படி. யோ, நான் மேற்படிப்பு படிக்கணும். என்ன திடீர்னு? படிச்சு வேலைக்கு போகணும். வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கணும். சம்பாரிச்சு நல்ல இடம் வாங்கணும். இடம் வாங்கி ஒரு கோழி பண்ணை வச்சு செட்டில் ஆகணும். அட மாங்கா மடச்சி, இப்பவும் கோழி பண்ணை தானே வச்சிருக்க? ஆமால. அப்ப ஆட்டு பண்ண வைக்கணும். அவளை அடிச்சு விரட்டா. அவன் ஆட்டை வித்து தான் கோழி பண்ணையே வச்சான்.